ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் சீரிஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். டெஸ்ட் சீரிஸ் எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு முக்கியமான ஒன்று. டெஸ்ட்டை ப்ராப்பரா பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம்ஸை ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு லெவல் எக்ஸாம் பாத்தீங்கன்னா சமச்சர் புக் ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. ஏன்னா கேட்கிற கொஸ்டின்ல ஒரு 60-70% அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. சம்டைம்ஸ் காப்பி பேஸ்டே பண்ணிருப்பாங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சமச்சர் புக் டெஸ்ட் யாரா போட மாட்டாங்களா, லோ காஸ்டா யாரா கொடுக்க மாட்டாங்களா, நல்ல குவாலிட்டியா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு நிறைய வந்து சர்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சர்ச் பண்றவங்களுக்கு மணி இல்லாம கஷ்டப்படுறவங்க இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னா நான் டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணி ஆகணும், ஆனா பே பண்ண மணி கிடையாது, நானே கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி பிராக்டிஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா 100% கண்டிப்பா வந்து முடியும். டெஸ்ட் பேட்ச் ப்ரிப்பேர் பண்றவங்க எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றாங்க, அவங்க ஐடியா எப்படி வந்திருக்கும் அதையும் நான் சொல்றேன். ஃபுல்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்களே கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்க முடியும். சரியா? அடுத்த விஷயம் வந்து வின் அண்ட் ஷைன் நீ டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டியா. உங்ககிட்ட ஒரு வருஷமா கேட்கிற, நீ பதிலே சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு 1000க்கும் மேற்பட்டவங்க வந்து கேட்டாங்க. திட்டாத குறைதான். அதுக்கு நான் பதில் வந்து சொல்றேன் ஏன் வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ட்டு. சரி, ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் ஏன் வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, மேல ஐ பட்டன்ல ஒரு வீடியோ இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு எந்த அகாடமி பெஸ்டா வந்திருக்கும், ஆன்லைன்ல எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணா ஒர்த்தா வந்திருக்கும், டெஸ்ட் சீரிஸ் எப்படி சூஸ் பண்ணும் வீடியோ நம்ம வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோட கமெண்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா சில அகாடமி நேம சொல்லி ஒழுங்கா பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் வாட்ஸ்அப்ல சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த அகாடமி ஒழுங்கா பண்ணல அப்படின்ட்டு. நேம் நம்ம சொல்ல முடியாது, அது தொழில் தர்மம் கிடையாது. எனக்கு என்ன பயம் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல வின் அண்ட் ஷைனும் போயிடக்கூடாதுன்ற ஒரு பயம் மட்டும்தான். ஏன்னா டெஸ்ட் சீரிஸ் சாதாரண ஒண்ணு கிடையாதுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வாங்கின காசுக்கு நம்ம வந்து ஏமாத்தாம இருக்கணும். இது ஏமாத்தணும் அப்படின்னா அது பெரிய பாவங்க. நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நான் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். சோ வந்து யூடியூப்ல வீடியோஸ் வந்து போட்டு ஆகணும். நானும் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா யூடியூப் வந்து மறக்க வேண்டியதாயிடும். ஏன் அப்படின்னா டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு அந்த பிடிஎஃப் ரெடி பண்ணி ஆகணும், கீ ரெடி பண்ணி ஆகணும், தனியா வந்து அவ்வளவு பண்ண முடியாது. நான் கண்டிப்பா டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா 500 அப்படின்னு சொன்னா அப்படின்னா 1000 பேருக்கு மேலேயே ஜாயின் பண்ணுவாங்க. நான் அவ்வளவு பேர் என்கொயரி பண்ணிருக்கேன், கண்டிப்பா ஜாயின் பண்ணுவாங்க. என் கண்டென்ட் மேல நம்பிக்கை வந்திருக்கு. ஆனா 1000 பேர் ஜாயின் பண்ணா நான் 5 lakhs ஏர்ன் பண்ண முடியும். அதெல்லாம் பெருசு கிடையாதுங்க. நான் 5 lakh ஏர்ன் பண்ண அப்படின்னா யூடியூப்ல வந்து மறக்கிற மாதிரி ஆயிடும். இன்னைக்கு வின் அண்ட் ஷைன் அப்படின்னா ஒரு குட்டி மரியாதை இருக்கு, விக்னேஷ்னா ஒரு குட்டி மரியாதை இருக்கு. அந்த மரியாதை எனக்கு வந்தது காரணம் 1.5 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க மட்டும் தான். சோ அந்த 5 lakh நான் ஆசைப்பட்டு உங்களை வந்து இழக்க முடியாது. நான் டெஸ்ட் கனெக்ட் பண்ண போயிட்டேன் அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட், ஃப்ரீ பிளான், இங்க கொடுக்குற அட்வைஸ் எதுவுமே வந்து பண்ண முடியாம போயிடும், ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால நான் டெஸ்ட் சீரிஸ் இப்ப கண்டக்ட் பண்ண ஒரே காரணம் பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம போயிடும், நானும் படிக்க முடியாம போயிடும். அந்த ஒரு விஷயம் தான். நம்மளால எவ்வளவு வந்து யூடியூப்ல ஃப்ரீயா கொடுக்க முடியும் கண்டிப்பா நான் வந்து ஃப்ரீயா ட்ரை பண்றேன். நம்ம பிளான் நம்ம வந்து போட்டுருக்கோம், ஃப்ரீ டேஸ் நிறைய வந்து போட்டுருக்கோம். அதையும் வந்து எனக்கு வந்து மனசு நிறைவா இருக்கு. அதையும் நம்ம வந்து பாத்துக்கலாம். பேமெண்ட் அப்புறம் நம்ம வந்து பாத்துக்கலாம். டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னா ஜூன் மாசம் அப்புறம் தான் சான்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு முன்னாடி வின் அண்ட் ஷைன் டெஸ்ட் சீரிஸ் வராது. ஓகேவா? டெஸ்ட் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் இது வரைக்கும் யாரும் கொடுக்காத அளவுக்கு கம்மியான பிரைஸ் கண்டிப்பா நம்ம வந்து கொடுப்போம். அதை பத்தி யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஆனா இப்போ வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு நான் இவ்வளவு பேசுறதுக்கு காரணமே சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க மட்டும் தான். சோ அந்த 1000 பேருக்கு ஆசைப்பட்டு உங்களை வந்து இழக்க முடியாது. நீங்க தான் எனக்கு வந்து முக்கியம். சோ டெஸ்ட் சீரிஸ் இப்ப வந்து கிடையாது. யாரும் டெஸ்ட் சீரிஸ் பத்தி என்கிட்ட வந்து கேட்காதீங்க. ஓகேவா? சரி, ஓகே. டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணணும்னு விட கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ண முடியும். அது ஐடியா நான் வந்து சொல்றேன். சரி, இங்க வந்து பாருங்க. சரி, பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி. ஓகேவா? ஹிஸ்டரியில 12th வால்யூம் நியூ புக். சரிங்களா? இப்போ நான் வந்து கொஸ்டின் வந்து கொடுத்திருக்கேன். இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா சமச்சர் புக்ல இருக்கு பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி மாதிரி தான் எடுத்திருக்கேன். டெஸ்ட் பேட்ச் எடுக்கணும் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. மோஸ்டா 90% இந்த மாதிரி தான் இருக்கும். அது தாண்டி வந்து இருக்காது. ஓகேவா? என்ன இங்க ஆப்ஷனல் அவ்வளவுதான். சரி, இப்போ வந்து பாருங்க, நான் புக்கை வந்து காட்டுறேன். இது தமிழ் புக். ஓகே, தமிழ் மட்டும் தான் என்கிட்ட வந்திருக்கு, இங்கிலீஷும் இருக்கு, இப்ப கையில வந்து இல்ல. சரி, வந்து பாருங்க. ஒரிசா பஞ்சத்தின் தூண்டுதலின் காரணமாக தேசியவாதியான தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்கினார். இது வந்து புக்ல நீங்க வந்து படிச்சிருக்கீங்க. ஓகேவா? நான் புக்ல நோட்ஸ் எந்த மாதிரி வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ இதை நீங்க வந்து மார்க் பண்ணிருக்கீங்க. இது இந்த பேராகிராஃப் பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ இதை எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க பாத்தீங்க அப்படின்னா, எந்த ஸ்டேட் வந்து காரணமா இருந்துச்சு, இந்த ஸ்டேட் பஞ்சத்தினால யார் வந்து புக் எழுதினாங்க, அதான் வந்து கொஸ்டின். சோ இங்க வந்து பாருங்களேன், செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, which state famine initiated the Navroji to enquire about poverty in his lifetime அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கேன். எந்த மாநிலத்தின் பஞ்சத்தின் காரணமாக நவ்ரோஜி இந்தியாவின் வறுமை குறித்து தன் வாழ்நாள் முழுவதும் ஆய்வை தொடங்கினார். இதான் கொஸ்டின். ஓகேவா? இப்போ ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரிசா, பீகார், ஹிமாச்சல் 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. கொஸ்டின் இதே மாதிரி தான் இருக்கும். இல்ல அப்படின்னா இங்க வந்து ஒரிசான்னு கொடுத்துட்டு இந்த லீடர் பேர் வந்து கேட்பாங்க. இப்படிதான் கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. நான் ஃபுல்லா வந்து எடுத்துருக்க பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐஎன் செஷன் இன் 1920, 1823 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஐஎன்சி மாநாடு
இப்போ கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா 1920 ஐஎன்சி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? சோ புக்ல நோட்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸை நீங்களே ரெடி பண்ணிக்க முடியும். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? இங்க வந்து பாருங்களேன், குளோபலிசம் டேர்ம் காயின்ட் பை ஹூம், ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம், ஃபாதர் ஆஃப் சோஷியல் வந்து கொடுத்துருக்கேன். சோ நீங்க புக்கை ப்ராப்பரா படிச்சீங்க அப்படின்னா டெஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணவே வேணாம், நீங்களே கொஸ்டின் ரெடி பண்ணி இது பண்ணிக்க முடியும். சரியா? நம்ம என்ன பிரச்சனை அப்படின்னா ரொம்ப சோம்பேறியா இருக்கும். அவங்க கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். இதுவே நீங்களே படிச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணீங்க அப்படின்னா டெஸ்ட்க்கான காசு மிச்சமாச்சு. நீங்க வந்து பின்னாக்கா எழுதும் போது ஈஸியா மைண்ட் நின்றோம், ரிவைஸ் பண்ணும்போது செகண்ட் டைம் நிற்கும். ஈஸியா மைண்ட் நின்றோம், ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நோட் பண்ணிக்கோங்க, சல்லி பைசா காசு இல்லாம நீங்க வந்து பின்னாக்கா டெஸ்ட் அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா அட்டன் முடியும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா வந்து முடியும். ஓகேவா? சரி, இன்னொரு கொஸ்டின் எனக்கு கேட்டிருந்தாங்க, டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ண மாட்டேன், ஆனா கிளாஸ் கண்டக்ட் பண்றல, அங்க டெஸ்ட் இருக்குமா இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. டெஸ்ட் வந்து இருக்கும், ஆனா அந்த டெஸ்ட் வந்து நமக்கு கொடுக்க முடியாது. ஏன் பிரச்சனை அப்படின்னா, இப்போ டெஸ்ட் சீரிஸ் இருக்கு அப்படின்னா 100 கொஸ்டின் 200 கொஸ்டின் அப்படி தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஆனா கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 55 கொஸ்டின் 65 கொஸ்டின் 105 கொஸ்டின் அந்த மாதிரி கேட்பேன். ஏன்னா சிலபஸ் எவ்வளவு முடிக்கிறோமோ அது பேஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கும். சோ அதுக்கும் டெஸ்ட் சீரிஸ்க்கும் சம்பந்தமே இருக்காது. ஓகேவா? அதனால டெஸ்ட் பத்தி யாரும் என்கிட்ட கேட்காதீங்க. இப்போதைக்கு டெஸ்ட் கனெக்ட் ஐடியா வந்து எனக்கு வந்து கிடையாது. நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சாம்பிள் வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். யூனிட் நம்பர் 8க்கு 9க்கு நான் வந்து சாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஒரு 100 கொஸ்டின் வந்து இருக்கும். ஓகேவா? என்ன பண்ணுங்க அப்படின்னா, இன்னும் புரியவே இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் வந்திருக்கும், ஒரு வீடியோ லிங்க் வந்திருக்கும், யூனிட் 8 அப்படின்னு போட்டு அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. அந்த வீடியோல நான் ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன், அந்த பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த பிடிஎஃப் எடுத்துட்டு நான் சொல்லியிருக்க புக்ஸ் ஃபுல்லா வந்து படிங்க. எதுவுமே நீங்க பண்ணாதீங்க. நான் சொல்லியிருக்க ஒரு 3 புக் சொல்லியிருப்பேன், அந்த 3 புக்கை ஃபுல்லா படிங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா படிச்சு முடிங்க. ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு அந்த கொஸ்டின் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்படி அனலைஸ் பண்ணும்போது என்ன மாதிரி நான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிருக்கேன் அப்புறம் மாதிரி பாருங்க. சோ கொஸ்டின் ஃப்ரேமிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 90% இந்த மாதிரி தாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஆப்ஷன் இருக்கும், கொஞ்சம் ட்விஸ்ட் வந்திருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப டிஃபரன்ஸா வந்து இருக்காது. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ என்ன பண்ணுங்க, அந்த கொஸ்டின் ஃபுல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த 3 புக்ல விக்னேஷ் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காரு, அப்ப இந்த மாதிரி தான் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்களே கொஸ்டின் ரெடி பண்ணுங்க. ஓகேவா? முடிஞ்சா நீங்க கூட வந்து டெஸ்ட் வந்து போட்டு நீங்க கூட ஏர்ன் பண்ண முடியும், தப்பே கிடையாது. ஓகேவா? ஆனா ஏர்ன் பண்ணும்போது யாரும் ஏமாத்தாம நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும், அது முக்கியமான ஒண்ணு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா 400 ரூபாய் கட்டணும் 500 ரூபாய் கட்டணும், எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல நல்லா பண்ணாங்க அப்புறம் வந்து பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய பேர் புலம்புறாங்க. சோ அந்த மாதிரிலாம் எங்க போய் ஏமாறாதீங்க. முடிஞ்சா ஒரு நல்லதா சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? கையிலே எல்லாமே இருக்குங்க, உங்ககிட்ட இல்லாம எதுவுமே வந்து கிடையாது. எல்லாமே உங்க கையிலே வந்து இருக்கு. சாம்பிள் நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வேணுமோ, ஃப்ரீ கைடன்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? இது வரைக்கும் என்கிட்ட கேட்டு யாரையும் வந்து ஏமாத்த மாதிரி வந்து கிடையாது. ஏமாத்த கூட இருக்காதான் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கேன். நீங்களும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஹிஸ்டரி, ஜியோகிராபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், திருக்குறள் எதுவா இருந்தாலும் நீங்களே ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்ப நானும் வந்து சும்மா ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. புக்கை வந்து ஃபுல்லா வந்து படிச்சேன். படிச்சதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ இந்த புக் வந்து பாருங்களேன், இந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஃபுல்லா நான் வந்து படிச்சு பார்த்துட்டு இந்த பாயிண்ட் முக்கியம், இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நான் வந்து கொடுத்துருவேன். இதான் வந்து ரெடி பண்றது. நீங்க புக்கை ஃபுல்லா படிச்சா மட்டும் தான் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்க்க முடியும். டெஸ்ட் மட்டும் வாங்கி மக பண்ணா எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியாது. புக்கை ஃபுல்லா படிச்சுட்டு டெஸ்ட் ரெடி பண்ணி ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா பக்காவா கிளியர் பண்ண முடியும். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா புக் ஃபுல்லா மார்க் பண்ணிருப்பேன். காரணம் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து புக் ஃபுல்லா படிச்சு வந்து ரெடி பண்ணிருக்கேன். ஓகேவா? இந்த பேஜ் ஃபுல்லா பாருங்கன்னா நிறைய வந்து மார்க் பண்ணி வச்சிருப்பேன். காரணம் நான் ஃபுல்லா வந்து படிச்சிருக்கேன். நீங்களும் ஃபுல்லா படிச்சு பாருங்க. ரொம்ப ஈஸியான ஒண்ணுதான், கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் உழைப்பு வந்து போடுங்க. நீங்க பாஸ் பண்ண போறீங்க, நீங்க ஏர்ன் பண்ண போறீங்க, நீங்க செட்டில் ஆக போறீங்க. உங்க வாழ்க்கை நீங்க நல்லா இருக்க போறீங்க அப்படின்னா நீங்க தான் உழைப்பாங்க வந்து போட்டு ஆகும். ஓகேவா? எல்லாருக்குமே எல்லாமே வந்திருக்கும், அதை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் உழைப்பு நீங்க வந்து போடுங்க. டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணலாம், ஆனா ஏமாறாம எங்க வந்து பிரைஸ் வந்து கரெக்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டெஸ்ட் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா ரொம்ப நிறைய டெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா 1000 ரூபாய் ஒர்த்து. ஓகே, ஒரு 7 டெஸ்ட் வருது 100 டெஸ்ட் வருது அப்படின்னா 1000 ரூபாய் ஒர்த்தா வந்து இருக்கும். ஒரு 50 டெஸ்ட் வருது இல்லன்னா ஒரு 50 டெஸ்ட் வருது அப்படின்னா 500 ரூபாய் ஒர்த்தா வந்து இருக்கும். அதுக்கு மேல போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட், உனக்கு வந்து பின்னாக்க லாஸ். அதை நீங்க வந்து பண்ணிக்காதீங்க. கிளாஸ் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா 5000 வந்து ஒர்த்து, அதுக்கு மேல வந்து போகாதீங்க. அதுவும் குரூப் 2 குரூப் 4 ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா 3000 ரூபாய் மேக்ஸிமம். அதுக்கு மேல நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாக்க ஆன்லைன்ல வந்து ஒர்த்து கிடையாதுங்க. ஆன்லைன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லைவ் வந்து டவுட்ஸ் கேட்க போறது கிடையாது, வாட்ஸ்அப்ல தான் பண்ணி கேட்க முடியும். அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியா நமக்கு இருக்கும். ஆன்லைன்ல பே பண்ணும்போது பார்த்து உசரா பே பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஏமாத்துறாங்க. ஓகேவா? பேச்சு நம்பி ஏமாறாதீங்க. இப்ப என் பேச்சு நம்பி நிறைய பேர் ஏமாந்து போயிருப்பீங்க தெரியும் எனக்கு. அதை நம்பி நீங்க ஏமாறாதீங்க. ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணி பாருங்க. இவன் கரெக்டா சொல்லனா டுபாகர் அப்படின்ட்டு ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளவுதான் மக்களே. நன்றி, வணக்கம்.